அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக சில நாட்கள் பதிவு போட முடியாமல் போயிடுச்சு. பல பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்ட சந்தர்ப்பம் இருந்ததுனால, அதோடு நம்ம சொந்த வேலையும் அதிகமாக இருந்ததுனால ஒரு சில பதிவுகள் போட முடியல. இனிமேல் பதிவுகள் தொடர்ந்து வரும். நமது மாதாந்திர வகுப்பு வருகிற 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இனிமேல் அதாவது நமக்கு ஆரோக்கியம்தான் முக்கியம். எவ்வளோதான் ஓடி ஓடி நம்ம பணம் சம்பாதிச்சாலும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா எல்லாமே வேஸ்ட்டு தான். அதனால் நம்முடைய மருத்துவ நிகழ்ச்சியில் நம்ம அதிகமாக காயகல்ப மருந்துகள் எளிமையாக செய்த முறையும் அதை நம்ம பயன்படுத்தும் முறையை பற்றி நிறையா பார்க்க போகிறோம். நம்ம நிறையா பதிவுகள் போட்டு கிட்டத்தட்ட 500 வீடியோக்கு மேலே போட்டோம். அதில் முக்கியமானது இப்போ ஒன்று பார்க்க போகிறோம். இது பார்த்துக்குங்க. வில்வப்பழம். வில்வ மரத்தை பற்றி எல்லாமே தெரியும். ஆக்சிஜன் அதிகமாக நிறைஞ்ச மரம். காலையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வில்வ இலையை மென்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு இருந்தோம்னா 48 நாளில் நம்ம உடம்புக்கு தேவையான அதிகமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். இந்த வில்வ பழத்துலேருந்து நிறையா மருத்துவ பதிவு இருக்குது. அதாவது இந்த தரத்தை பார்த்துக்கோங்க. இந்த பழத்தை வந்து ஒரு 21 பழம் எடுத்துக்கிட்டு இது மாதிரி ரெண்டாக உடைச்சி உள்ளே இருக்குத விதையவும் காம்பையும் ஓடையும் நீக்கிக்கிட்டு அந்த சதையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த 21 பழத்தில் உள்ள சதையை புறமே நல்லா எடுத்து அதுக்கு 1 லிட்டர் பசுவின் பால், 1 லிட்டர் நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் பக்குவமாக காய்ச்சிக்குங்க. இந்த எண்ணெயை நீங்கள் உள்ளுக்க சாப்பிடையும் செய்யலாம், தலையில் தேய்ச்சி குளிக்கவும் செய்யணும். சர்க்கரை வியாதிக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த வில்வப்பழம் எண்ணெய். நம்ம சர்க்கரை வியாதிக்கு நிறைய மருத்துவம் பார்த்துட்டாலுமே நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெயில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கி இந்த எண்ணெய். இந்த எண்ணெயை வாரத்துக்கு 2 தடவையோ அல்லது 1 தடவையோ குளிச்சுட்டு வந்தோம்னா சர்க்கரை வியாதி விரைவில் குணமாகும். நம்ம சர்க்கரை வியாதின்னு சொல்லும்போது இந்த எண்ணெயை மட்டும் தேய்ச்சி குளித்தா போதுமா அப்படின்னா இது வந்து ஒரு துணை மருந்து. நம்ம அப்புறம் புஷ்பம் போட்டிருக்கோம், கருவங்க புஷ்பம் போட்டிருக்கோம். எப்படி செய்த முறையெல்லாம் நமது பாரம்பரிய நம்ம நிகழ்ச்சியில் செஞ்சு வர காட்டியிருக்கோம். சர்க்கரை வியாதிக்குள்ளே மருத்துவத்தை புறமே நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் அதோடைய மருந்தில் இந்த வில்வப்பழத்துடைய எண்ணெயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கு. இந்த பழத்தை தனியாக சாப்பிடலாம்னா கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த பழத்துக்கு விதையவா எடுத்துகிட்டு நாரை எடுத்துகிட்டு இந்த பழமாக நம்ம மென்று சாப்பிடலாம். எங்கள் அம்மா அந்த காலத்திலேருந்தே இந்த பழத்தை பற்றி எனக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த பழத்துடைய இந்த சதையை மட்டும் எடுத்து நல்லா தண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சு தலையில் அப்பி ஒரு மணி நேரம் கழிச்சு குளிப்பாங்க. கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சி. இந்த பழத்துலேருந்து நிறைய இன்னும் மருத்துவ முறைகள்லாம் இருக்குது. அடுத்தடுத்து நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டே வாங்க. நம்ம நிறையா மருத்துவ நிகழ்ச்சி போட்டுக்கிட்டே வரோம். நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.